எத்தனை பேர் உங்களை ஏளனமாக பேசியிருப்பாங்க? எத்தனை பேர் உங்களை அற்பமாக எண்ணியிருப்பாங்க? எத்தனை பேர் உங்களை தாழ்வாக நினச்சிருப்பாங்க? எத்தனை பேர் உங்களை கையா ஆகாதவன், இவன் இவனால் இனிமேல் ஒன்றும் இல்லை நினச்சிருப்பாங்க. அதே மனுஷர்களுக்கு மத்தியில், அதே ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை ஒரு ஆசீர்வாத கல்லா, ஆசீர்வாத கருவியா, ஒரு ஆசீர்வாத மனுஷனா மாத்திடுவார் ஆண்டவர். சங்கீத புஸ்தகம் 66:10. தேவனே எங்களை சோதித்தீர் சொல்றான். தேவரீர் எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அடுத்து 12. மனுஷனை எங்களை தலை மேல் ஏறி போக பண்ணினீர். அதுக்கு அர்த்தம் தீயையும் சொல்லுங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீனா என்ன சொல்லுங்க? வேதனை. ஒருத்தன் தீ குளிச்சுன்னு போய் கேளுங்களேன், என்ன சொல்லுமா? நரக வேதனை படுறேங்க அப்படின்வான். வேதனை. தண்ணீர்னா என்ன? சோதனை. ஆமே. அப்போ சோதனையையும் வேதனையையும் அதில் கடந்து வந்துட்டோம். சில காரியங்களை கடந்து வந்துட்டோம். சில காரியங்களை கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமே. சில காரியங்களை கடந்து வந்து நல்ல நிலைமையில் வரப்போகிறோம். இந்த நல்ல நிலைமையில் வரப்போகிறப்ப தான் பிசாசு வாயில் தவறான வார்த்தையை போடுவான். ஹலோ, அதுக்கு தான் ஆவியானவர் வழி நடத்துதல் எனக்கு தேவை. என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார் அவர். நான் எதை பேச வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுப்பார் ஆவியானவர். நான் எதை பேசக்கூடாது என்பதை எனக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமே. அதனால தான் எனக்கு பின்னாடி இருந்து என்னை நடத்துகிறவர் ஆவியானவர். இதை நம்புகிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அப்படிங்கிறான். கடந்து வந்ததுனால எங்களுக்கு என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை வந்திருக்கிறது அப்படின்னா, ஒரு செழிப்பான வாழ்க்கையை, ஒரு செழிப்பான இடத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர், ஏற்படுத்தியிருக்கிறீர். ரட்சிப்புக்கு முன்னாடி என்னை பார்த்து சொன்னாங்க, 7 நாடு சனியம் பிடிச்சிருக்குது, சென்ம சனி பிடிச்சிருக்குது அப்படின்னாங்க. இயேசு உள்ளே வந்தவனே இந்த சனியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. எப்பா இவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது. இவர் ரத்தம் நம்மளை என்ன பண்ணும், சுட்டரிச்சிரு வேலைன்னு சொல்லிட்டு இந்த சனியெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஓடிடுச்சு. ஹலோ. அப்போ இயேசு ரத்தம், இயேசுவின் வசனம் எவ்வளோ பெரிய சனியையும் விடுதலை ஆக்கிறோம். அப்போ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். புரியுதுங்களா? சோதனையை கடந்து வந்தோம். எத்தனையோ சோதனைங்க. மனுஷனில் ஏறி மனுஷெல்லாம் நம்ம மேலே என்ன பண்ணாங்க, நம்ம தலையில் ஏறினாங்க. கொட்டை கொட்டை நம்ம குனிஞ்சிக்கிட்டே இருந்தோம், அவங்க கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஹலோ, உண்மைங்களா? எத்தனை பேர் ஏளனமாக பேசியிருப்பாங்க? எத்தனை பேர் உங்களை அற்பமாக எண்ணியிருப்பாங்க? எத்தனை பேர் உங்களை தாழ்வாக நினச்சிருப்பாங்க? எத்தனை பேர் உங்களை கையா ஆகாதவன், இவனால் இனிமேல் ஒன்றும் இல்லை நினச்சிருப்பாங்க? இப்படிலாம் மனுஷர்கள் அப்படி ஏற்படுத்தி போக வச்சது யாருங்கன்னா கர்த்தர் தான். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் கூட நம்ம நம்பிக்கை மனுஷன் மேலே இருக்குதா கர்த்தர் மேலே இருக்குதான்னு சொல்லி நம்மளை சோதிக்கிறார் ஆண்டவர். ஹலோ. அப்போ நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்குது? கர்த்தர் மேலே இருந்தால் அதே மனுஷர்களுக்கு மத்தியில், அதே ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை தலைமையில் ஏறி போனாங்க பார்த்தீங்களா, அதே ஆட்களுக்கு மத்தியில் உங்களை ஒரு ஆசீர்வாத கல்லா, ஆசீர்வாத கருவியா, ஒரு ஆசீர்வாத மனுஷனாக மாற்றிடுவார் ஆண்டவர். அப்போ நான் வெக்கப்படுகிறத, நீங்கள் வெக்கப்படுகிறத தேவன் விரும்ப மாட்டாருங்க. ஏன்னா ஒரு நாமத்திற்கு இழுக்கு, பெரிய அவமானம் அது. சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லிவிட்டு, சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் சொல்லிவிட்டு நம்மளை வெக்கப்படுத்திட்டாருன்னா நம்ம சொன்ன சொல்லு தப்பாயிரும், பொய்யாயிரும். அதனால் நீங்கள் ஒரு காரியத்தை இருதயத்தில் ஆழமாக இந்த காலவெளியில் பதிய வச்சுக்கோங்க. என்னை ஒரு இடத்துல கூட வெக்கப்பட விட மாட்டார்.
பாருங்க, ஒரு இடத்துல கூட ஒரு மனுஷனுக்கு முன்பதாக ஊரார் மத்தியில், சொந்த பந்தங்களுக்கு மத்தியில், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேங்க, எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு வினாடி கூட கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார்.